ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ். என்னதான் ஆச்சு நம்ம கோயம்புத்தூருக்கு? தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு ரொம்ப சேஃபான இடம்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர்னு தான் ஃபர்ஸ்ட் வரும். சென்னையாவது அங்கே நிறைய ஆட்சியாளர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கோயம்புத்தூர் எப்பயுமே பெண்களோட பாதுகாப்புக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்குற ஒரு ஏரியானா கோயம்புத்தூர் தான். ஏன்னா இங்கே எல்லாருமே அப்படி பழகுவாங்க. 1998 கோயம்புத்தூர்ல ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தது. அதுக்கப்புறமா இங்க உள்ள போலீஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பெரிய தப்புகள் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்டேயே ரொம்ப பிரபலமா பேர் வாங்கின ஊரு. என்னோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட சொல்றேன். 2018 கலைஞர் கருணாநிதி தவறுன டைம். அந்த டயத்துல பாத்தீங்கன்னா எங்க மாமா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் எங்க அப்பாவும் ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போகும்போதே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி கலைஞர் அவர்கள் இறந்துட்டாங்க, அதனால கலவரம் நடக்க போகுதுங்கிற மாதிரி பரவலா தகவல் வந்தனால நாங்கள் உடனடியாக கிளம்பி வந்துட்டோம். திருமங்கலம் கிட்ட வரும்போதே இறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துருச்சு. மதுரையில் பஸ் பிரித்து கோயம்புத்தூருக்கு நானே எங்கள் அப்பா வந்துட்டு இருக்கும்போதே கலவரம்லாம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்க பஸ்ஸில் கல் விட்டு அடிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டுட்டு டிரைவர் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே வண்டியை ஓட்டிகிட்டு வந்தார். கண்டக்டரும் டிரைவரும் பேசிக்கிட்டே வந்தாங்க. கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சேஃப் ஆகிடும். ஏன்னா அங்கே போலீஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி கலவரத்தெல்லாம் அந்த கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தாராபுரம் தாண்டி பல்லடம் போகிற ரோட்டில் ஒரு பைக்கில் வந்து கல் எடுத்து அந்த கண்ணாடியில் அடிச்சிட்டாங்க. டிரைவர் மண்டை மேலேயே அந்த கண்ணாடி விழுந்து சரியான அடி, ரத்தம். நானும் அந்த என்ஜின் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க, அவங்க தலையிலேயே அடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற பஸ்ஸு பிடிச்சி, நார்மலாக இருக்கிறவங்களெல்லாம் வேற பஸ்ஸு பிடிச்சி அனுப்பிட்டாங்க. ஆனால் டிரைவரும் கண்டக்டரும் பேசிட்டு இருந்தது என்னன்னா, கோயம்புத்தூருக்குள்ளே வந்திருந்தா சேஃபாக இருப்போம் அப்படின்னு தான். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் எல்லாம் இருக்கிற ஏரியாவில் இன்னைக்கு என்னடானா டெய்லி ஒரு ரேப் கேஸு அது இதுன்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்க முடியாத கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. முந்தானத்து கூட ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்திருக்குது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அங்க போனது அந்த பொண்ணோட தப்பு தான் சொல்றாங்க. ஆனா கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் வந்து அப்படி சொல்லலை. அது வந்து அந்த பொண்ணோட உரிமை, தனி மனித உரிமை, அதுல நாம தலையிடக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. ஏன்னா கோயம்புத்தூர் மண்ணோட மகிமைன்னு நினைக்கிறேன். யாருமே பெண்களை வந்து தப்பா பேச மாட்டாங்க, தப்பா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களுமே டக்குன்னு பசங்களை அண்ணான்னு சொல்லிடுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட ஹஸ்பண்ட் அண்ணா, ஒய்ஃப் வந்து அக்கா, அப்படிதான் கூப்பிடுவாங்க. நாங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி எல்லாம் கேட்கவே முடியாது. ஏன்னா இங்கே பொதுவாகவே எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. வாங்க போங்கன்னு சொல்லி அவ்வளோ மரியாதையான ஒரு ஊர். கோயம்புத்தூர் பசங்களை கெட்ட பசங்கன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஊர்ல முந்தானேத்து ஒரு கேஸ்ன்னு பார்த்தா நேத்து ஒரு கேஸ். தினம் இந்த மாதிரி கேசஸ்லாம் கோயம்புத்தூர்ல நடக்குதுன்னு சொல்லும் போதே ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஊர்லயே இந்த மாதிரி சம்பவங்கள் தினம் நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த நாடு எங்கதான் போய்கிட்டு இருக்கு? இது நாடா இல்ல காடா? இந்த மாதிரி மனுஷங்களை மிருகங்கள் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா மிருகங்கள் கூட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காது. ஒரு சிங்கம், புலி, கரடி இந்த மாதிரி மிருகங்கள் வந்து தன்னோட இணைக்கிட்ட வன்முறையா நடந்துகிட்டதா நீங்க கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா இல்லை. அப்ப மிருகத்தை விட மோசமானவனா மனுஷன் நடந்துக்கிறாருன்னா என்ன சொல்ல முடியும்? நாம நிச்சயமா ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு நாட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சின்ன குழந்தைகள் மேலெல்லாம் பாலியல் அத்துமீறல் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் மேல தினம் கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்காக பெண்கள் நாம தான் பாதுகாப்பா இருந்துக்கணும். அட்வைஸ் பண்ண வந்துட்டியான்னு கேட்காதீங்க. ஏன்னா நாம இருக்கிறது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு சமூகம். இப்போ உக்ரைன்ல போர் நடந்துட்டு இருக்கு. வெளியே போனா சுற்றுவாங்கம்மான்னு சொல்றது அட்வைஸுங்களா? அது வந்து யதார்த்தம். அங்க போனா அதுதான் கண்டிப்பா நடக்கும். பெண்களும் நம்ம பாதுகாப்பு இல்லாம வெளியே போனா கண்டிப்பா இந்த மாதிரி தான் நடக்கும். எந்த மாதிரியான பாதுகாப்பு வழிமுறைகளை வந்து நாம ஃபாலோ பண்ணலான்னு இது நீங்க டிப்ஸாவே எடுத்துக்கலாம், அட்வைஸாவும் எடுத்துக்கலாம்.
இது பேரண்ட்ஸ்க்குமான ரிக்வெஸ்ட் தான். அதாவது உங்க பொண்ணு வந்து நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும், இதை மட்டுமே வாழ்க்கையோட லட்சியமா எடுத்துக்காம சுய பாதுகாப்பு, செல்ஃப் டிஃபென்ஸையும் அவங்களுக்கு கண்டிப்பா கத்து கொடுங்க. இவ்வளவு பேசுறியே நீ கத்துக்கிட்டியான்னு கேட்க வேணாம். எங்க பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கத்து கொடுக்கல, பட் நான் என்னோட 2 பொண்ணுங்களுக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து கத்து கொடுத்துருக்கேன். கராத்தே பழகி இருக்கிறாங்க. அடிமுறை சிலம்போலாம் கத்து கொடுக்கணும்னு ஆசை, பட் கிளாஸஸ் எங்கன்னு தெரியாதனால அது கத்து கொடுக்கல. மற்றபடி கராத்தேல ஓரளவுக்கு நல்லா தேர்ச்சி பெற்றவங்க தான். சரிங்களா? அதனால செல்ஃப் டிஃபென்ஸ், சுய பாதுகாப்பை கண்டிப்பா கத்துக்கோங்க. ஒரு அடிப்படையாவது கண்டிப்பா கத்துக்கோங்க. நீங்க 10 மணி 11 மணி 12 மணி 1 2ன்னு உங்க இஷ்டத்துக்கு எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போகலாம். உங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குது. எப்ப தெரியுங்களா? ஒரு 10 பேர் வந்தா கூட உங்களால சமாளிக்க முடியுங்கிற அளவுக்கு திறமை உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. இல்லைன்னா கிடையாதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு பையனை நம்பிதான் நான் போறேன் அப்பவும் கிடையாதானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. எப்போ உங்களுக்கு நீங்க சுய பாதுகாப்பு இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அப்பதான் வழக்கமான பாதுகாப்புகளையும் கட்டுப்பாடுகளையும் நீங்க மீறி போகிற அளவுக்கு சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிறதா அர்த்தம். நானே எவனாச்சும் வந்து ஏன்னு மிரட்டினாலே மிரண்டு போயிடுவேன் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி நேரத்துல வேலையே கிடையாது. அந்த மாதிரி நேரத்துல நம்ம வேலையே வச்சுக்க கூடாது. நம்மளோட பாதுகாப்பை நம்ம தான் உறுதிப்படுத்திக்கணும். நம்மளால அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல போகாம இருக்கிறது தான் நல்லது. மிருகங்கள் வாழற காட்டுக்குள்ள போகும்போது அதுக்குண்டான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு தான் போகணுங்கிறது ஒரு காமன் சென்ஸ். நாம நல்ல சமுதாயத்துல இல்லை, உண்மையிலே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கொடூரமான சமுதாயத்துல இருக்கிறோம்னா அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு தைரியம் இல்லைன்னா நாம எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆட்சியாளர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இத பண்றதுக்கு வாய்ப்பில்லை தான், இருந்தாலும் மனசு கேட்காம சொல்றேன். பள்ளிகள்ல ஏதேதோ கத்து கொடுக்குறீங்க, கண்டிப்பா பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு வழிமுறையை கத்து கொடுங்க. அது வந்து இந்த கேம்ஸ் பீரியட் மாதிரி கடன் வாங்கி அடுத்தவங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி இல்லாம கண்டிப்பா அந்த கிளாஸை எல்லாரும் அட்டன் பண்ணி ஆகணும். அது குறிப்பா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பெண்கள் உயர்நிலைப்பள்ளியும், பெண்கள் படிக்கிற ஸ்கூலு, ஆண்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கத்துக்கிறது கூட தப்பில்லை. ஏன்னா இப்ப பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்குமே நிறைய அபியூசிவ்லாம் நடக்குது. அதனால ஆண் பெண் பாகுபாடு இல்லாம ஒரு பாதுகாப்பை வந்து பள்ளிப்பருவ காலத்திலே கத்துக் கொடுக்கறது ஒரு தப்பு கிடையாது. இது பெற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு தோணாது. நம்ம பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, அவங்க பாதுகாப்புக்கு என்ன முக்கியம்னு பெற்றவங்க எந்த காலமும் சிந்திக்கவே மாட்டாங்க. அவங்க ஃபியூச்சர், அவங்களோட லைஃப், அவங்களோட பொருளாதாரம், அவங்களோட வாழ்க்கை முறை இப்படிதான் யோசிப்பாங்களே தவிர அவங்க பாதுகாப்பை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் அரசாங்கமாவது அதை பத்தி யோசிச்சு அடிப்படை தற்காப்பு முறைய பள்ளி காலத்திலேயே கொஞ்சம் கத்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுமைகள்லாம் கொஞ்சம் குறையவாது செய்யும். பெண்களுக்கு மட்டுமே இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பாடம் கத்து கொடுக்கறத விட்டுட்டு பசங்களுக்குமே பெண்கள் கிட்ட இப்படி நடக்கணும் இப்படி நடக்க கூடாது, இது இப்படிதான் சொல்லி கொடுக்கறதும் ஒன்றும் தப்பு கிடையாது. உடனே செக்ஸ் எஜுகேஷனா அந்த ரேஞ்சுக்கு யோசிக்க வேண்டாம். பேசிக்கா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடக்கணும் எப்படி நடக்க கூடாது அவ்வளவுதான். இதை மட்டுமாவது பள்ளிகள்ல கத்து கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். வருமுன் காப்போம் வரும்போது காப்போம் வந்தமின் காப்போம்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஒரு கதை வந்தது. இப்ப அந்த கதையெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. வருமுன் காப்போம்னா என்னன்னு யாருக்கும் தெரியல. குறைந்தபட்சமா இப்ப வந்த பின்னாவது காப்போம். இனிமேலாவது நம்ம அடிப்படை பாதுகாப்புக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். நம்ம தனியா தான் போவோம், அங்க இருட்டாதான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்மா தெரிஞ்ச ஏரியாக்கெல்லாம் போகும்போது இல்ல அந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி இடத்துக்கு போறத அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாரி வேற வழியே இல்லைங்க, எனக்கு வேலை 9 மணிக்கு தான் முடியுது, பஸ்ல 1 hour வர வேண்டியிருக்கு, நான் போற ஏரியா வந்து இருட்டாதான் இருக்கும், நடந்து போகும்போது 10-10:30 ஆயிடும், வேற வழி கிடையாது, அந்த மாதிரி சொல்லுறவங்க ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ஒரு பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம், ஒரு கத்தி கூட வச்சுக்கலாம்.
ஏன்னா நம்மளோட சேஃப்டிக்குன்னு வரும்போது எதுவுமே தப்பு கிடையாது தான். இது வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஒரு சேஃப்டிக்காக தான் நான் சொல்றேன். பெப்பர் ஸ்ப்ரே வாங்க முடியாதுன்னு தோன்றவங்க ஒரு மிளகா பொடியவாவது கரைச்சி ஒரு ஸ்ப்ரே பாட்டில ஊத்தி வச்சுக்கோங்க. யாராவது ஏதாவது தப்பா நடக்க முயற்சி பண்ணா கண்டிப்பா கண்ணை பார்த்து அடிச்சிருங்க. மிளகா பொடி எல்லாம் ஒரு பஜ்ஜி மாவு கரைக்கும் போது கொஞ்சம் மிளகா பொடி அதிகமாயிருச்சுனாலே கையெல்லாம் அவ்வளோ எரியும். அந்த மாவோடு சேர்ந்த மிளகா பொடியை அப்படி எரியும் போது டைரக்டான மிளகா பொடியை கண்ணிலலாம் கொண்டு போய் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். டக்குன்னு ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது பயப்படாம அதை ஃபேஸ் பண்ணாலே நிறைய பேர் பாதி பேர் பேசாம போயிடுவாங்க. அதாவது வீக்கா இருக்கிறோன்னு நாம் தெரிஞ்சாதான் தவிர அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவாங்க. நம்ம பலமா இருக்கோம், ஸ்ட்ராங்கா இருக்கோம், எதிர்க்கிறோம், போராடுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே பாதி பேர் சரி போய் தொலைன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. பாதி பேர் தான் அப்படி இருப்பாங்களே தவிர எல்லாரும் அப்படின்னு சொல்ல வரல. அதுக்குண்டான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை எடுத்துக்க வேண்டியது நம்ம கடமை தான். கூடவே இந்த மாதிரியான ஏரியாக்குள்ளெல்லாம் நம்ம டெஃபினட்டா போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது போலீஸ் சொல்ற மாதிரி அந்த காவலன் ஆப்னு ஒன்று இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. போலீஸ்னாலே மோசம்னு நினைக்க வேண்டாம் தயவு செஞ்சு. எல்லா போலீஸும் அப்படி கிடையாதுங்க. யாரோ ஒருத்தர் பண்ற தப்புக்கு எல்லாருமேலையும் தப்பு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. நம்மளோட சேஃப்டிக்காக போலீஸை துணைக்கு கூப்பிடுறது தப்பே கிடையாது. சார் நான் இந்த மாதிரி ஏரியாவில் போறேன், எனக்கு பயமா இருக்கு வாங்கன்னு சொல்றது கூட உங்களுக்கு முடியல அப்படின்னா கூட இந்த மாதிரி ஏரியாவில் போறேன், யாரோ என்னை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குன்னாவது நீங்க அந்த மாதிரி நேரத்துலயாவது நீங்க போலீஸை துணைக்கு கூப்பிடலாம். அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கால் பண்ணி பேசிக்கிட்டே போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் ஃபாலோ பண்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் வரும். யாராவது உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கூடுமான வரைக்கும் வெளிச்சமான ஏரியாலேயோ ஆள் நடமாட்டம் உள்ள ஏரியாவுக்கோ வேகமா போயிடுங்க. அந்த மாதிரி ஏரியாவே அக்கம் பக்கத்துல இல்ல, ரொம்ப கும்மிருட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமா போன் யூஸ் பண்ணுங்க, யாருக்காவது கால் பண்ணுங்க, போலீஸ்க்கே கூட கால் பண்ணுங்க. காவலன் ஆப் எல்லாம் வச்சுக்கோங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வழிமுறைகள் தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. பொதுவா இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறத அவாய்ட் பண்றதா ரொம்பவே நல்லது. எனக்கு உரிமை இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு கேட்க வேண்டாம், எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இங்க நம்மளோட உரிமையை விட பாதுகாப்பு தான் ரொம்பவே முக்கியம். போனதுக்கு அப்புறம் போச்சேன்னு புலம்புறத விட போகாம இருக்க என்னென்ன வழி உண்டோ அதை தான் நம்ம பார்த்துக்கணும். இப்ப என்ன பொண்ணுகள் மேல குத்தம் சொல்றியா, போலீஸ் துறைகள் மேல குத்தம் சொல்றியானா யாரும் எந்த குற்றமும் நான் சொல்ல வரல. ஆனா நம்ம ஒரு மோசமான நாட்டுலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒத்துக்கிற மனசு இல்லாட்டியும் அதான் நிஜம்.